Today's topic of discussion osteoporosis. Osteoporosis வந்து எலும்பு புரை or எலும்பு தேய்மானம். It is a bone disease that develop when bone mineral density and bone mass decreases. ஸோ இந்த டிசீஸ் வந்து எப்போ டெவலப் ஆகுதுன்னா எப்போ வந்து போன் மினரலைசேஷன் டென்சிட்டி குறையுது இல்லாட்டி வந்து போன் மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அந்த கண்டிஷனில் தான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து டெவலப் ஆகுது when the structure and strength of the bone changes. ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட ஸ்ட்ரென்த் வந்து சேஞ்ச் ஆகிறப்ப ஆஸ்டியோபோரோசிஸ் வருது. ஸோ இட் இஸ் a bone disease that develop when bone mineral density and bone masses decreases. Decrease bone strength that can increasing risk of fracture. எப்போல்லாம் வந்து போன் ஸ்ட்ரென்த் வந்து டிகிரீஸ் ஆகுதோ அது வந்து இன்க்ரீஸ் ரிஸ்க் ஃபார் ஃப்ராக்சர். இது வந்து ஒரு சைலண்ட் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க பிகாஸ் டஸ் நாட் ஹாவ் சிம்டம்ஸ். இது எந்த ஒரு சிம்டம்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணாகுது அன்டில் த டிசீஸ் பிரேக் எ போன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சைலண்ட் டிசீஸ் ஏசிம்டமேட்டிக். இட் காசஸ் ஃப்ராக்சர் இன் போஸ்ட் மெனோபாஸ் பிகாஸ் அந்த கண்டிஷனில் வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் டிஃபிஷியன்சி டைமில் போஸ்ட் மெனோபாஸ் பீரியட்லையும் அண்ட் ஓல்டர் மென் மோர் தென் 70 இயர்ஸ்லையும் இது ஏற்படுத்துது. இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ப்ரைமரி அண்டு செகண்டரி. ப்ரைமரி ஒன் அசோசியேட்டட் வித் ஏஜிங் அண்டு மெனோபாஸ் ரிலேட்டட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் சம் அதர் மெடிக்கல் கண்டிஷன், சம் ட்ரக்ஸ் அது மாதிரி எடுத்துக்கிற கண்டிஷனில் சம் டிசீஸ்டு கண்டிஷனில் வர்றது தான் செகண்டரி. ஸோ ப்ரைமரி ஒன் பிகாஸ் ஆஃப் ஏஜிங் அண்ட் மெனோபாஸ் ரிலேட்டட் ஒன். ப்ரைமரி ஆஸ்டியோபோரோசிஸ் ஃபர்தர் கிளாசிஃபைடு இன்டூ 2 டைப்ஸ், டைப் 1 அண்ட் டைப் 2. டைப் 1 வந்து இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் போஸ்ட் மெனோபாசல் ஆஸ்டியோபோரோசிஸ். திஸ் ஒன் ஸ்ரீனைல் ஆஸ்டியோபோரோசிஸ். டைப் 1 வந்து ப்ரைமர்லி உமன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க ஆஃப்டர் மெனோபாஸ்ட். ஏன்னா வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையுது, அதனால் வந்து ஃபீமேல் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. டைப் 2 வந்து அக்கர் போத் மென் அண்ட் உமன். அவங்க வந்து மென்னுக்கு வந்து மோர் தென் 70 இயர்ஸ் பிகாஸ் ஆஃப் கிராஜுவல் பிரேக் டவுன் ஆஃப் போன் டிஷ்யூ வந்து பிரேக் டவுன் ஆகுறதுனால மென்னுக்கும் உமனும் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. இது வந்து ஸ்டெனைல் ஆஸ்டியோபோரோசிஸ். இது மாதிரியான 2 டைப்ஸ் இருக்குது ப்ரைமரியில். செகண்ட் வந்து செகண்டரி ஆஸ்டியோபோரோசிஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று மெடிக்கேஷன் இன்டியூஸ்டு சம் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா எக்ஸாம்பிள் குளுக்கோகார்டிகாய்டு கேன் லீட்ஸ் டு போன் லாஸ் அண்ட் இன்க்ரீஸிங் ஃப்ராக்சர் ரிஸ்க். ஸோ அங்கே வந்து சம் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாங்களாலோ அல்லது டிசீஸ் ரிலேட்டட் ஆஸ்டியோபோரோசிஸ் சம் கண்டிஷன் லைக் ஹைப்பர் பேராதைராய்டிசம், அனரெக்சியா, மால் அப்சார்ப்ஷன், ஹைப்பர் தைராய்டிசம் இது மாதிரியான டிசீஸ்டு கண்டிஷனில் ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுத்துது. தேர்டு ஒன்று இடியோபத்திக் ஆஸ்டியோபோரோசிஸ். இது வந்து வித்தவுட் எ நோன் காசு, எதனால் வருது இவங்களுக்குலாம் அப்படிங்கிறது தெரியறதில்ல. பர்டிகுலர்லி தட் ஃப்ரீ மெனோபாசுவல் உமன் மெயினாக வந்து போஸ்ட் மெனோபாஸ் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இவங்களுக்கெலாம் ஃப்ரீ மெனோபாசுவல் உமன், மென் அண்டர் 50, அடலசன்ட் அண்டு சில்ட்ரன் இவங்கெல்லாம் ஏன் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்கங்கிற ரீசன் தெரியல. தென் சைன் அண்டு சிம்டம்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது வந்து ஏசிம்டமேட்டிக் ஒன்று. வென் ஃப்ராக்சர் தட் டைம் ஒன்லி தே நோஸ். இது வந்து பேக் பெயினை ஏற்படுத்தும் காஸ்டு பை broken ஆர் கொலாப்ஸ்டு போன் இன் தட் ஸ்பைன். தென் ஹைட்டை வந்து அவங்களுக்கு குறைஞ்சிரும், லாஸ் ஆஃப் ஹைட் ஓவர் டைம். தென் ஸ்டூடு போஸ்சர், ஃபார்வர்ட் லேர்னிங் போஸ்சர் இன் த அப்பர் பேக் அண்ட் ஷோல்டர். இது மாதிரி திஸ் ஒன் இஸ் த ஸ்டூட் போஸ்சர். தென் போன் தட் பிரேக் மச் மோர் ஈஸியர் தென் எக்ஸ்பெக்டட். ஈஸியாக வந்து பிரேக் ஆகும். இதெல்லாம் வந்து வர சைன் அண்ட் சிம்டம்ஸ். பேத்தோஃபிசியாலஜின்னு சொல்லி பார்த்தா கால்சியம் விட்டமின் டி டிஃபிஷியன்சி, மெனோபாஸ் போன் லாஸ், தென் ஏஜ், ஜெனட்டிக்ஸ் அண்ட் டயட் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் மூலமாக டிக்ரீஸ்டு போன் மாஸ் ஆர் போன் குவாலிட்டி. அப்புறம் வந்து இந்த ட்ராமா இது மூலமாக வந்து ஃப்ராக்சர் வருது. ஸோ இந்த ரீசனால் ஆஸ்டியோபோரோசிஸ் காஸ் ஆகுது. டயக்னோசிஸ்க்கு வந்து என்னென்ன டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா போன் மினரல் டென்சிட்டி BMT டெஸ்ட்.
இதில் வந்து DXA ஸ்கேன் டியூவல் எனர்ஜி எக்ஸ்ரே ஸ்கேன் தர் ஆர் யூஸிங். தென் ரொட்டீன் டெஸ்ட் சீரம் சாம்பிள் கலெக்ட் பண்ணி அதில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ், ஆல்கலின் பாஸ்பட்டேஸ், 25 ஹைட்ராக்சி விட்டமின் டி, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் இதெல்லாம் பார்க்குறாங்க. ரொட்டீன் டெஸ்ட் இந்த மாதிரியான ரொட்டீன் டெஸ்ட். தென் அடிஷ்னல் டெஸ்ட் வந்து தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட், பேரா தைராய்டு ஹார்மோன் லெவல் டெஸ்ட் ஃபார் மல்டிபிள் மைலோமா. தென் போன் டர்ன் ஓவர் மார்க்கர் யூஸ்டு fracture risk assessment, X-ray, CT scan and MRI scan. So what are the test? Bone mineral density test, routine test வந்து blood sample collect பண்ணிட்டு calcium, phosphorus, phosphatase, 25 hydroxy vitamin D and complete blood count. Then additional test வந்து thyroid function test, parathyroid hormone level எவ்வளோ இருக்குது, multiple myeloma condition பார்க்குறாங்க. Then bone turn over marker, this one used for fracture risk assessment. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் ஆஸ்டியோபோரோசிஸ்னால் என்ன, தமிழில் வந்து எலும்பு புரை ஆர் தேய்மானம். இது வந்து ஒரு சைலண்ட் டிசீஸ். அன்டில் டிசீஸ் பிரேக் போன். சைன் அண்ட் சிம்டம்ஸ் இனிஷியல் வராது. 2 types, பிரைமரி அண்டு செகண்டரி. செகண்டரி வந்து பிகாஸ் ஆஃப் டிசீஸ்டு கண்டிஷன், மெடிக்கேஷன் கண்டிஷன், அதாவது இடியோபத்திக் இந்த மாதிரியான ரீசனில் வருது. தென் சைன் அண்ட் சிம்டம் ஏசிம்டமேட்டிக் ஒன்லி, பேக் பெயின், லாஸ் ஆஃப் ஹைட்டு, தென் ஸ்டூட் ஸ்போஷர் அண்ட் போன் மச் பிரேக்கர். தென் pathophysiology diagnosis. Thanks for watching.